காலையில மோட்டார் போடும்போதே மாடியில இருக்க ட்ரம்மோட வால்வையும் திறந்து விட்டாச்சு. சரி அதுவும் நம்பட்டும்னு. பழைய மாவு கொஞ்சம் இருந்தது. நல்லா புளிச்சிருச்சு. அதனால அதையும் வந்து டைல்யூட் பண்ணி செடிக்கு ஊத்திரலாமேன்னு மாடிக்கு கொண்டு வந்துட்டேன். இது இன்னமுமே திக்கா தான் இருக்கும். இதையுமே வந்து ஒரு பக்கெட்ல எடுத்து இன்னொரு பக்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் டைல்யூட் பண்ணி தான் செடிக்கு ஊத்துவோம். ரொம்ப திக்கா ஊத்தணும்னு நீட் இல்ல. சரி இந்த மாதிரி கரைச்சு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருக்கேன். நம்ம நார்மல் தண்ணி ஊத்துறத விட இது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 டைம் செடிக்கு தண்ணி விடுறதுனால தான் ஒரு சில செடிலாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முந்தானை அடிச்சு காத்துக்கு இந்த கம்பு விழுந்துருச்சு. செடி நல்லா வளர்ந்தனால கம்பு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். வேறு டேமேஜ் ஆகாமல் வைக்கணும். மருகும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொறுன்னு காஞ்சிருச்சு. இத்தனைக்கும் டெய்லியும் இதுக்கு தண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். செவந்தி செடியும் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி தான் கிரேப்ஸோட கொழுந்தெல்லாமும் காஞ்சிட்ருக்கு. ஓரளவுக்கு காயாமல் தாக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அடுத்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். பூச்செடியிலையும் பூவெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஃபுல்லாக பூத்து முடிச்சோன்னா கிராப் பண்ணி விடணும். அதே மாதிரி இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா அத்தி செடியில் வந்து நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.